ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ராபின். போன வீடியோவில் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி என் கூட 3 பேர் பேச்சுலர் பசங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள வந்துட்டு இந்த வீடியோவில் நான் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். மற்றதெல்லாம் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னா, எங்கள் கேங்கே வழி நடத்துகிற எங்கள் அலெக்ஸ் அண்ணனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் தான் அலெக்ஸ் டேவிட். ஹலோ காய்ஸ். ஓகே, அடுத்து யாரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னா, எங்கள் கேங்கில் இருக்கிற ஆண் அழகன். அவர் தான் அகமதுல்லா. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஹாய். நீங்களாம் யோசிக்கலாம், இவங்க ஏன் வந்துட்டு கையில் சாக்கு போய் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. கீழான வீடியோவே இன்றைக்கியான வீடியோவே அதுதான். இன்றைக்கி எங்கள் பேச்சுலர் ரூமை வந்துட்டு பேச்சுலர் பசங்களே க்ளீன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு எங்களோட வசந்த மாளிகையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ எங்கள் வசந்த மாளிகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரூம் வந்துட்டு பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் க்ளீன் பண்ணது. இப்போ பொங்கலெல்லாம் முடிச்சு வச்சு ரூம் இருக்க போதுன்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலாம். வாங்க. இதுதான் எங்க வசந்த மாளிகை. எங்க ரூம் அப்படியே சுத்தி காமிச்சிருங்க. இதுதான் வந்து எங்க கிச்சன். இதுதான் எங்க பெட்ரூம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஃபுல்லாவே அது பாத்ரூம்லாம் காட்ட முடியாது. ஆமாம், காட்டுற மாதிரி இல்லை. ஓ, அப்படியா விஷயம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க. ஐயோ சாமி. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். நான் அந்த காஸ்டியூமுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அதில் போடுங்க. கேமராவை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தூங்குற இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். வாங்க. ஓகே வாங்க, கூடிய வாங்க. வாங்க கைஸ், இதுதான் நான் தூங்குற இடம். வாங்க, இந்த பெட்டை வந்துட்டு மொத்தமா சுருட்டி நம்ம வெளியே எடுத்துட்டு போயிட்டு ஓதன போட்டோம். வாங்க. ஓகே கைஸ், இவரை நம்ம அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு உள்ள க்ளீன் பண்ணிட்டு கடைசியில உள்ள எடுத்து போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தனியா எடுத்து வச்சு முதல்ல எடுக்கிறோம். இங்க பாருங்க கைஸ், லாஸ்டா நாங்க செஞ்ச சாப்பாடு பொங்கல் நாங்க செஞ்ச சாப்பாடு தான். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஆனா உண்மையா சாப்பாடு அடிச்ச தண்ணி வேற ஒண்ணு இல்ல. அப்பாடா, எல்லாம் யார் துணினே தெரியல கைஸ். போகிக்கு வெளியே கொளுத்தாம எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல போட்டாங்க. கொளுத்துறா என்னென்ன இருக்கோ பிடிக்காதது உனக்கு ஆகாதது எல்லாம் கொண்டு வந்து கொளுத்து விருதை பண்றாரு. ஷூவை போட்டு உள்ளதான் வைப்பாங்க. இவங்க ஷூ வெளியே வைக்க மாட்டாங்க. கேன்டன் எடுத்துக்க. நல்ல வேலை செய்ய. இங்க வாங்க. இந்த கேக் நாங்கள் எப்போ வாங்கினோம், எப்போ இந்த ரூமுக்கு வந்தோமோ அப்போ வாங்கின கேக் இது. ஸ்மெல் ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க பாருங்க காய்ஸ், கேக்க காமிச்சா அவர் போய் வாந்தி எடுக்கவே போயிட்டாரு காய்ஸ். அந்த அளவுக்கு வந்துட்டு கேமராமேனையே பாதிக்கிற அளவுக்கு அந்த கேக் இருந்திருக்கு. பார்த்துக்கோங்க. இவர் தான் வந்துட்டு இவங்க மேடம். இவங்க தான் வந்துட்டு நாங்கள் எப்போ வந்துட்டு வெளியே போய் சாப்பிட போனாலும் இவங்களுக்கு கண்டிப்பாக எதனா வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அதனாலேயே செல்ல பிள்ளையா சமத்து பிள்ளையா இருப்பார். வாங்க.
அவ்வளோதான். அவ்வளோதாங்க. அவர் போயிட்டார். இதுக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்க. செஞ்சா ஸ்டார்ட் பண்ணா அவ்வளோதான். போயிட்டார். இந்த கேங் தோடி கண்டிப்பாக போடுவேன். கேங்ல இருப்பாங்கல்ல ஒரு சில பேர், ஒரு குரூப்பாக வந்துட்டு போனால் அதில் ஒருத்தர் மட்டும் தனியாக துண்டா ஃபோன் எடுத்துட்டு எங்கன்னா ஓடிடும். அவர் தான் கால் சென்டரில். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இவரு பார்த்து இவரும் வந்துட்டு ஒரு தோசை மாவு தான். இவரை வந்துட்டு எதுக்காக வச்சிருக்கோம்னா சொந்தக்காரங்களுக்கு வச்சிருக்கோம்.